சூடித்தந்த சுடற்கொடியே. தேவிகா ராணி, என்னது இது விளையாட்டு? அது சும்மா கடைசியா கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு gift கொடுக்கலான்னு ஒரு சின்ன விளையாட்டு. நீங்க விளையாடுறதுக்கு நான் தான் கிடைச்சேனா உங்களுக்கு? தம்பி என்ன சொல்றீங்க? உங்க பேச்சே ஒரு மாதிரியா இருக்கு. எங்க அண்ணன் பேச்சு ஒரு மாதிரியா இருக்கா? உங்க வீட்டு பொண்ணே ஒரு மாதிரியா தான் இருக்கு. தம்பி என்ன சொல்றீங்க? பார்த்து பேசுங்க. பார்த்ததுனால தான் பேசுறோம். ப்ரோ, இவங்க கிட்ட என்ன பேச்சு? கல்யாணத்தின் பாட்டி இவங்களை எல்லாரும் வெளியே அனுப்பு. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? மாப்பிள்ளைங்க 2 பேரும் வேகமா ரூமுக்குள்ள வந்ததை பார்த்துட்டு ஓடியாரேன். என்னாச்சு? என்னமாச்சு தம்பி? என்னாச்சு? ஏங்க நம்ம பிள்ளைய பத்தி என்னென்னமா சொல்றாங்கங்க. ஒரு மாதிரியான பொண்ணு அப்படி இப்படின்னு பேசுறாங்க. அக்கா என்னக்கா ஆச்சு? பிள்ளைங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறதா என் வீட்டுக்காரம்மா சொல்றா. என்னாச்சு? நாங்க கல்யாணத்துல எதுவும் குறை வச்சுட்டோமா? இல்ல மாப்பிள்ளைக்கு எதுவும் மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கிட்டோமா? என்னன்னு சொன்னாதானே ஏதாவது எங்களுக்கும் புரியும். அதை நாங்க சரி பண்றதுக்கு பாக்குறோம். தா ராணி, என்ன நடக்குது? நீயாவது சொல்லு. எனக்கு தெரியலப்பா, என்னமா பேசுறாங்க, எனக்கு ஒன்னும் புரியல. இப்படி அழுது அழுது நடிச்சு தானே எங்களை எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்க இத்தனை நாளா? அதானே? என்னடா இப்ப இன்னும் அழலையேன்னு பார்த்தேன். அழுதுட்ட பத்தியா? இப்போ இதுல இருந்தே தெரிஞ்சிருச்சு நீ எவ்வளவு பெரிய கில்லாடின்னு. தம்பி என்ன தம்பி, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. உங்களுக்கு மைனி முறை. மைனியா? எனக்கா? இவளா? சி சீயா? தம்பி என்ன பேசுறீங்க? வேற ஒரு பொண்ணு பண்ண காரியத்தை தான் பண்ணதா சொல்லி எங்க எல்லாரையும் ஏமாத்தி எங்க குடும்பத்துக்குள்ள மருமகளா என் அண்ணனுக்கு பொண்டாட்டியா வரணும்னு பாத்திருக்கா. இவெல்லாம் ஒரு பொண்ணு. இவ எனக்கு மதனி வேற. என்ன சொல்றீங்க வெண்ணிலா? என்ன மாப்பிள்ள என்ன சொல்றாரு? மாமா, அக்கா ஏதோ தப்பு பண்ணியிருக்கா. தப்பு பண்ணிருக்காளா? என்ன தப்பு பண்ணிருக்கா? மாமாவை 1 வருஷமா காதலிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் ரோஜா பூவெல்லாம் அவருக்கு கொடுத்து தன்னோட காதலை மறைமுகமா சொன்னதாகவும் அக்கா சொன்னது எல்லாமே பொய்ன்னு நினைக்கிறேன். நினைக்கிறியா? ஏய், இதுக்கு மேல நீ நினைக்கிறதுக்கு என்னடி இருக்கு? தம்பி வார்த்தையை பார்த்து பேசுங்க. அதுதான், இன்னமும் நான் பேசிக்கிட்டு மட்டுமே இருக்கேன் பாத்தீங்களா? அதான் நீங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. டாடி சொல்லு, உங்க அக்கா என்ன சொன்னா இப்போ? இந்த துளசி மாலையை அவ தான் வச்சதா சொன்னான். அவ ஃப்ரெண்டு கொண்டு வந்து கொடுத்ததாகவும், நீங்கள் காலையில் 4:30 மணிக்கு இங்கே வந்து இறங்குனீங்கல்ல வீட்டுக்கு, ஏதோ ஒரு வேலையாக போயிட்டு, அப்போ உடனே உங்கள் காரில் போய் வச்சதாகவும் அக்கா சொன்னான். எத்தனை மணிக்கு? இன்னைக்கு காலையில் 4:30 மணிக்கு. நீயே சொல்லு, 4:30 மணிக்கு உங்க அக்கா கூட யார் இருந்தது? நான் தான் இருந்தேன். எங்கள் கூட மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் இருந்தாங்க. அக்காவுக்கு சேலை கட்டி விட்டு மேக்கப்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. எல்லாரும் கேட்டுக்கோங்க, இந்த துளசி மாலைய இப்போ என் மைனி கார்ல வச்சுட்டு போனதை நாங்களே பார்த்தோம். நீ சொல்லுடி, இப்போ உன் அக்கா கூட யார் இருந்தாங்க? எங்க அத்தை இருந்தாங்க. ஆமா, 1/2 மணி நேரமா ராணி கூட நான் தான் இருக்கேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த துளசி மாலைய இப்பதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கார்ல என் அண்ணனை உண்மையா காதலிக்கிற பொண்ணு வச்சுட்டு போனதை நாங்க பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இத்தனை நாள் பொய் சொல்லி எங்களை எல்லாம் ஏமாத்தி இருக்கான்னு அர்த்தம். என் அண்ணன் ஆரம்பத்திலேயே சொன்னாங்க, இந்த பொண்ணு பேசுறது ஒன்றும் எனக்கு சரியா படல, ஏதோ தப்பு இருக்கிற மாதிரியே தெரியுதுன்னு. நாங்க யாருமே அதை நம்பல. ஆனாலும் என் அண்ணன் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஸ்டெடியா தான் இருந்தாங்க. நாங்க எல்லாரும் ப்ரெஷர் கொடுத்து கம்பல் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு இழுத்துட்டு வந்திருக்கோம் என் அண்ணனை. ஆனா இன்னைக்கு என் அண்ணன் முன்னாடி என்னால நிக்க கூட முடியல. எங்க எல்லாருக்கும் முக்கியமா என் அண்ணனுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்கா உங்க வீட்டு பொண்ணு. நான் ஒண்ணுமே பண்ணல. எல்லாருமே சேர்ந்து என் மேல பழி போட பாக்குறாங்க. சிசிடிவி கேமராவில் எல்லா ஃபுட்டேஜும் கிளியரா இருக்கு. அதே மாதிரி நீ இவ்வளவு நேரம் இந்த ரூமுக்குள்ளேயே இருந்ததுக்கு சாட்சி உங்க அத்தையும் உன் பக்கத்திலே நிக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் நீ போய் சொல்லி எங்களை எல்லாம் ஏமாத்த முடியும்னு நினைக்கிற? அக்கா அக்கா ராணி, என்ன ராணி சொல்றாங்க? இவருக்கு ஆரம்பத்துல இருந்தே என்னைய பிடிக்கல மாமா. அதுக்குதான் ஏதாவது ஒரு பழிய போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னே பாக்குறாங்க எல்லாருமே சேர்ந்து. வேற யாரோ ஒரு பொண்ணை செட் பண்ணி கார்ல இந்த துளசி மாலையை வைக்க சொல்லி இருந்திருக்கலாம்ல. இவங்களே அந்த மாதிரி ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி இவங்களே இந்த மாதிரி எல்லாம் ஒரு வேலையை பார்க்க வச்சு உங்களை எல்லாரையும் நம்ப வச்சு என் மேல பழிய போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துறது தான் இவங்களோட பிளான். ஏய்,
டேய் தம்பி அவசரப்படாத. இவள் இன்னைக்கு கொன்னுறேன் ப்ரோ, என்ன விடு. அண்ணன் சொல்றத கேளு, அவங்க மேல கை வைக்காத, இங்கிட்டு வந்துரு. கேளு, என்ன பண்ணுனா உங்க அக்கான்னு கேளு. இதுக்கு மேல அழுது அழுது நடிச்சுக்கிட்டு இருந்தான்னு வை, அப்புறம் நீதான் சாவ சொல்லிட்டேன். கேளுடி, கேளு கேளு. உங்க அக்கா வாயில இருந்து உண்மை வரலன்னு வை, உன்னை அடிச்சே சாவடிச்சிருவேன். கேளு கேக்குறேன். கேளு. போதும், அழுகை நிறுத்து. நீ எவ்வளவு நேரம் தான் அழுது அழுது நடிப்ப? நிலா, நீயுமா இப்படி பேசுற? இங்க பாரு, உன் நடிப்பையெல்லாம் நானும் காலையில வரைக்கும் நம்பிக்கிட்டு தான் இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன? நேற்று சாயங்காலம் அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டு வந்த மாலை இது ரோஹித் கொண்டு வந்து கொடுத்தான். அதுவும் எப்ப? இன்னைக்கு காலையில தான் கொண்டு வந்து கொடுத்தான். கொண்டு வந்து வச்ச உடனே நான் கொண்டு போய் கார்ல வச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னேல. சொல்லு, அந்த நேரத்துல நீ இங்க ரூம்ல தானே இருந்த? நான் உன் கூட தானே இருந்தேன். எப்ப போன? சொல்லு, எப்ப போன? அதுவே பொய். இப்ப இவங்க கண்ணால பார்த்துட்டு வந்து சொல்றாங்க வேற யாரோ ஒரு பொண்ணை செட் பண்ணி விட்டு இப்படியெல்லாம் நாடகம் ஆடி கல்யாணத்தை நிறுத்த பாக்குறாங்கன்னு சொல்ற. இவ்வளவு செலவு பண்ணி கல்யாண மேடை வரைக்கும் கொண்டு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு அவங்களுக்கு என்ன அவசியம்? நம்ம வீட்ல இருந்து இந்த கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம்? உனக்கு போட்ட நகையும் அவங்களுக்கு போட்ட 5 பவுன் நகையும் தவிர வேற எந்த செலவும் நம்ம பண்ணல. அதை அவங்க நினைச்சா இப்பவே எடுத்து வச்சிடலாம். ஆனா இந்த கல்யாணத்துக்கு மொத்த செலவு அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு செலவு பண்ணி மேடை வரைக்கும் கொண்டு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்க போகுது? ஆளு செட் பண்ணியிருக்காங்களாம்ல, ஆளு செட் பண்ணியிருக்காங்க. அப்படியே அவங்க ஆளு செட் பண்ணி இருக்கட்டுமே. அப்படின்னா காலையில இந்த துளசி மாலையை நான் தான் கொண்டு போய் வச்சேன்னு சொன்னது அது போய் தானே? கையும் களவுமா மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமும் கூட என்ன சொல்லி சமாளிக்கலான்னு பார்த்துட்டு அவங்க மேல பழிய திருப்புற. அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து அவங்க கேட்ட கேள்விக்கு எல்லாமே நீ அவங்க மேல பழிய திருப்பி திருப்பி தான் விட்டுருக்க. என்ன கேள்வி கேட்கிறாரு, என்ன சந்தேகப்படுறாருன்னு பூரா பழியையும் அவர் மேலதான் போட்டிருக்க. நாங்க எல்லாரும் நீ அப்பாவி, உன்னை பாவம் அவங்க அழ வச்சு கஷ்டப்படுத்துறாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்திருக்கோம். காலையில ரோஹித் வந்தான்னு சொன்னது போய், நான் கொண்டு போய் தான் இந்த மாலையை அங்க கார்ல வச்சேன்னு சொன்னது போய், எல்லாமே பொய்னா அப்ப இது வரைக்கும் நீ சொன்ன எல்லாமே பொய் தான் இல்ல? ராணி, ராணி என்னம்மா இது? சொல்லு, வாயை திறந்து சொல்லு. சொல்லு, அவங்க கேக்குறதுக்குலாம் பதில் சொல்லு. ஏய் ராணி, அப்பாவையா ஏங்கிற? பின்ன என்ன அடிச்சா? என்ன அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ராணி, நான் உன்னை பெத்த அப்பா. யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க. நான் ராணி. என்னெல்லாம் யாரும் கை நீட்டி இல்ல. என் எதுக்க நின்று கையை நீட்டி பேச கூட கூடாது. ஆமா, நான் போய் தான் சொன்னேன். இவருக்கு பூ கொடுத்த பொண்ணு நான் இல்ல. இப்ப அதுக்கு என்னங்கிறீங்க? வேற ஒரு பொண்ணு பண்ணின வேலையை நான் பண்ணினதா சொல்லி எல்லாரையும் ஏமாத்தினேன். ஆமா, ஏமாத்தினேன். அதுக்கு என்ன இப்போ? எதுக்கு ராணி, எதுக்கு இப்படி ஒரு வேலையை பார்த்த? பின்ன நான் ராணி. ஆனா எனக்கு நீங்க எப்படி எல்லாம் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? ஐடி கம்பெனி எம்ப்ளாயி, கவர்மெண்ட் ஆபீசர், இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை கட்டுறதுக்காகவா நான் பிறந்திருக்கேன்? இல்ல அதுக்காகத்தான் ராணி மாதிரி இப்படி வளர்ந்துருக்கனா? மாசம் பிறந்தா கேவலம் யாருக்கிட்டையோ கை நீட்டி சம்பளம் வாங்குற ஒரு மாப்பிள்ளைக்கு என்ன கட்டி வைப்பீங்க. ஆனா எனக்கு பிறகு பிறந்த இவ, நான் குடிச்ச மிச்சப்பாலை குடிச்சு வளர்ந்த இவ ஒரு கோடீஸ்வரனுக்கு பொண்டாட்டியா போவா. இவளுக்கு அக்காவா பிறந்து ராணி மாதிரி இருக்கிறன்னா மாச சம்பளம் வாங்குற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்க எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளைய பாப்பீங்க. இவரை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு காலேஜில் வச்சு நான் பார்த்தேன். அப்பவே எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருந்தது. கல்யாணம்னு ஒன்று பண்ணுனா இவரை மாதிரி ஒரு ஆம்பளையை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு முடிவில் இருந்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, பிறந்தது என்னமோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு மகளா பிறந்து இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் நான் வாக்கப்படணும்னு நினச்சா அது நடக்குமா? அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்னன்னு நானே மனசு தேத்திக்கிட்டு பேசாமல் இருந்துக்கிட்டு இருந்தேன். அப்போதான் இவ இந்த இருக்காளே எனக்கு பின்னாடி பிறந்த இவ, அக்கா இங்கே பாரு இவர் தான் நான் காதலிக்கிறவருன்னு சொல்லி இந்த நிற்கிறாரே அவரோட தம்பி, இவர் கூட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸை எனக்கு அனுப்புனா. முதல்ல பார்த்ததும் எனக்கு அதிர்ச்சியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் விசாரித்து பார்த்ததுல தான் தெரிஞ்சது நான் ஆசைப்பட்டவரோட தம்பியை தான் என் தங்கச்சி காதலிக்கிறான்னு. எனக்கு பிறகு பிறந்த இவ ஒரு கோடீஸ்வரனோட தம்பியை காதலிப்பா, நான் ஸ்டேட்டஸ் பார்த்து விலகி நிற்கணுமோ அப்படின்னு யோசித்தேன். ஆனாலும் அவரை அடையிறதுக்கு எனக்கு எந்த வழியுமே இருக்கிற மாதிரி தெரியலை.
என்ன செய்யன்னு தெரியாம என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் என் தங்கச்சி அவளோட காதலை பத்தியும் அவ காதலனோட குடும்பத்தை பத்தியும் சொன்னான். அவ சொன்னாங்கிறத விட நானே என் திறமையால அவகிட்ட போட்டு வாங்கினேங்கிறது தான் சரி. யாரோ ஒரு பொண்ணு அவரை காதலிக்கிறதாகவும் அவருக்கே தெரியாம அவரோட கார்ல பைக்ல பூ வச்சுட்டு போறதாகவும் சொன்னான். அது யாருன்னு யாருக்குமே தெரியலன்னு சொன்னான். அப்பதான் அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் தான் அந்த பொண்ணுன்னு சொன்னேன். அதுக்கு என் தங்கச்சி சொன்ன விவரமெல்லாம் எனக்கு போதுமானதா இருந்தது. உங்க எல்லாரும் ஏமாத்தினேன், நீங்களும் நம்பினீங்க, அவ்வளவுதான். கல்யாணம் வரைக்கும் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா கடைசி வரைக்கும் இந்த மனுஷனை மட்டும் என்னால் அசைக்கவே முடியல. அதுதான் இப்போ என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. உங்ககிட்ட எல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. அப்ப தற்கொலை பண்ணிக்கிட போனது? ஆமா, சூசைட் பண்ணிக்க போனேன் தான். இவரை மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த மாதிரி ஒரு வேலையை கூட நான் பண்ணலைன்னா எப்படி? எந்த மருந்தை எவ்வளவு குடிச்சா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். எவ்வளவு குடிக்கணுமோ அவ்வளவு லிமிட்டாக தான் குடிச்சு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தேன். சூசைட் பண்ணிக்கிடணும்னு நினைக்கிறவ நீங்க யாரும் இல்லாத போல பண்ணணும். உங்க கண்ணு முன்னாடியே கதவை போட்டுக்கிட்டு எதுக்கு பண்றேன்? உடனே காப்பாத்திடுறீங்க என்னதான். நான் நினைச்ச மாதிரியே எல்லாரும் வந்து காப்பாத்திட்டீங்க. அதே மாதிரி அவங்க வீட்லயும் அவரை கார்னர் பண்ணாங்க, ப்ரெஷர் கொடுத்தாங்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கிறாதன்னு. ஆனா அப்படியும் இந்த மனுஷன் கொஞ்சம் கூட அசையலையே. அழுது 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 நடிச்சு 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 தான் இங்க வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்துறேன். கடைசி நேரத்துல வந்துட்டா. எப்படி வந்தானே தெரியல. என்ன ஒரு பிளான் பண்ணியிருக்க? ஆமா, யார் அந்த பொண்ணு? தம்பி. ஆமா, அந்த பொண்ணு கார்ல இந்த துளசி மாலையை வச்சதை பார்த்தேன்னு சொன்னீங்க. இப்போ யார் அந்த பொண்ணுன்னு என்கிட்டயே கேக்குறீங்க? என்னடா? சாரி ப்ரோ. அப்படின்னா அந்த பொண்ணை நீங்க பார்க்கல, அப்படித்தானே? சும்மா என்கிட்ட போட்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க. இரு இரு இரு, உடனே ஆடாத. அந்த பொண்ணை நாங்க பார்த்தோம். கார்ல இந்த துளசி மாலையை வைக்கும் போது நாங்க பார்த்தோம். என்ன, எங்க ரூம் மாடி ஜன்னல் வழியா இருந்து பார்த்ததுனால சரியா தெரியல. இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்க என் குமார் ப்ரோ போயிருக்காரு. வந்தாருன்னா இருக்கு உனக்கு. நீயே மரியாதை அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டேனா உனக்கு நல்லது. ஆ, சொல்லுவனே, சொல்லுவேன். நான் ஆரம்பத்துல இருந்து சொன்ன ஒரு பொய்ய கூட உங்க அண்ணன் நம்பவே இல்லையே. இந்த பொண்ணு பொய் தான் சொல்றா, பொய் தான் சொல்றான்னு கரெக்டா சொன்னார்ல, உன் பின்னாடி நிக்கிறாரே உன் அண்ணன். அவரை நிஜமா அவரை காதலிச்ச பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லு. அவரையே கண்டுபிடிக்க சொல்லு. சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் வரட்டும், உனக்கு இருக்கு. கேஸ் என்னாச்சு பாத்தியா? அந்த பொண்ணோட முகம் பார்க்கிங்ல இருக்கிற கேமராவில் தெரியல, கை மட்டும்தான் தெரியுது. காருக்கு அந்த பக்கம் நின்று வச்சதுனால கார் மறைச்சுக்கிடுச்சு. நீ மாடியில ஒரு ரூம் ஜன்னல் வழியா தானே பார்த்துருக்க. அந்த ரூமுக்கு அப்படியே கீழே தான் கேமராவே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதே தான் கேமராவிலும் இருக்கு, கை மட்டும்தான் தெரியுது. ஏய் தம்பி, அமைதியா இரு. இவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போறா. அமைதியா இருன்னு சொல்ற ப்ரோ. சொல்றத கேளு, அமைதியா இரு. நோ ப்ரோ, இவளை சும்மா விடக்கூடாது. சொல்றத கேளு, இனிமேலாவது கேளு. சாரி ப்ரோ. ஸோ இப்போ அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியல. நான் சொன்னாதான் உண்டு இல்ல? அக்கா சொல்லிரு, அந்த பொண்ணு யாரு சொல்லிருக்கா ப்ளீஸ்க்கா. உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே, அப்போ சொல்லுக்கா. சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இப்போ இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க எல்லாருமா சேர்ந்து. அப்போ இவ்வளவு வேலை பார்த்தேன்னா எப்படி விரல் சப்பிக்கிட்டு போறதா? அக்கா ப்ளீஸ்க்கா, உன்னை கெஞ்சி கேட்குறேன், சொல்லுக்கா. அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுக்கா. இங்கே பாரு ராணி, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு. யாரு என்னன்னு கதறி கதறி கேட்டாலும் அந்த பொண்ணு யாருங்கிற வார்த்தை என் வாயிலிருந்து வரவே வராது. நான் சொல்லாம அந்த பொண்ணு யாருன்னு உங்களால கண்டுபிடிக்கவும் முடியாது. ஏய் இங்க பாரு, அந்த பொண்ணு கொடுத்த பூவை வச்சே அந்த பொண்ணு எப்படி, அந்த பொண்ணோட கேரக்டர் எப்படின்னு என் ப்ரோ நிறைய கெஸ் பண்ணி வச்சிருக்காரு. எங்ககிட்ட சொன்னதெல்லாம் நாங்க தான் நம்பல. அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கிறது என் ப்ரோக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான காரியம் கிடையாது. தம்பி, இப்ப நீ என்கிட்ட அறதான் வாங்க போற. வாயை மூட்டிக்கிட்டு அமைதியா இருன்னு சொன்னா இருக்க முடியாதா உன்னால? இவ என்ன பேச்சு பேசுறா பாத்தியா ப்ரோ? என்னால கேட்டுட்டு அமைதியா இருக்கவே முடியல. நான் இருக்கேன்ல, அதே மாதிரி நீயும் இரு. உன்னால எப்படி ப்ரோ முடியுது? என்னால முடியல ப்ரோ. இவ கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல எனக்கு ஆத்திரமா வருது. அந்த பொண்ணு மேல உன் கை விரல் கூட படக்கூடாது சொல்லிட்டேன். சரி ப்ரோ, சரி. ஆனா ஏன் ப்ரோ எதுக்கு இன்னமும் பொறுமையா போற?
இவ்வளவு வேலை பண்ணவங்க இன்னும் என்னெல்லாம் பண்றதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்களோ தெரியல. கொஞ்சம் அமைதியா இரு, இல்லைன்னா காரியம் கெட்டு போகும். ஓகே ப்ரோ, சாரி. சரி, அவ்வளவுதானே. சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லியாச்சு, பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. போங்க, போய் முதல்ல பரிசம் போடுறதுக்கு என்ன ஏற்பாடோ அதை பண்ணுங்க. நான் சீக்கிரமா வந்துடுறேன் மேடைக்கு. டக்கு டக்குன்னு கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்க. போங்க போங்க, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. ஏய், என்ன விட்டா பேசிக்கிட்டே போற? இதுக்கு மேலேயும் உன்னை என் வீட்டு மருமகளா, என் மகனுக்கு பொண்டாட்டியா எடுப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? அப்புறம் வேற என்ன செய்ய போறதா உத்தேசம் மாமியாரே? அரைஞ்சான்னு வை, அத்தனை பல்லும் கொட்டி போகும். ஓஹோ, என் மேல கைய வச்சிருவீங்களோ? இப்போ இந்த நிமிஷம் இந்த ரூமை விட்டு நான் வெளியே போய் கல்யாணத்துக்கு வந்திருக்கிற அத்தனை பேர்கிட்டையும், அப்புறம் பிரஸ் மீடியான்னு எவ்வளவோ பேர் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, அவங்க எல்லார்கிட்டையும் ஒரே ஒரு வார்த்தை நான் சொன்னேன்னு வைங்க. என்ன சொல்லுவ? த கிரேட் பிஸ்னஸ் மேன் மிஸ்டர் கேஎஸ் என்கிட்ட பழகி, நெருக்கமாக பழகி, காதலிக்கிறேன்னு ஆசை வார்த்தை காட்டி, மயக்கி, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணி, கல்யாண மேடை வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ என்னை கைவிட்டுட்டு போகிறாருன்னு சொல்லுவேன். நேற்று வரைக்கும் நான் நினைச்சேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார், இப்போ நான் கசந்துட்டேன், அதனால என்னை கைவிடுறாருன்னு சொல்லுவேன். என்கிட்ட நெருக்கமாக பழகி என்னை ஏமாத்த பார்த்தாரு, அதனால நான் ஏற்கனவே ஒரு தடவை சூசைட் கூட அட்டன் பண்ணேன், அப்புறம் சமாதானப்படுத்தி என்னை கல்யாணம் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ அம்போன்னு விட்டுட்டு போக பார்க்குறாருன்னு சொல்லுவேன். ஒரு பொண்ணு இந்த மாதிரியெல்லாம் சொன்னால் ஊர் உலகமே அந்த பொண்ணு சொல்கிறத தான் நம்பும். ஒரு பொண்ணு சொல்கிற இந்த வார்த்தைக்கு முன்னாடி கடவுள் கூட நிற்க முடியாது. கடவுளே நிற்க முடியாதுங்கிறப்போ த கிரேட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மிஸ்டர் கேஎஸ் நிற்க முடியுமா? அதுவும் இந்த ரூமுக்கு வெளியே எத்தனை ப்ரெஸ் மீடியாஸ் இருக்காங்களோ யார் கண்டா? ஒரே ஒரு ப்ரெஸ்க்கு நான் நியூஸ் கொடுத்தா கூட போதும். கேஎஸோட பிஸ்னஸ் சாம்ராஜ்யம் அஸ்திவாரமே இல்லாமல் அழிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் தீராத அவமானமும் உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேரும். சம்மதமா? பண்ணட்டுமா? அடி பாவி, உன்னைய போய் நல்ல பொண்ணு, அப்பாவி பொண்ணுன்னு நம்பி என் பிள்ளைக்கு நான் கட்டி வைக்க பார்த்தனே, என் பிள்ளை தலையா அடிச்சுக்கிட்டானே. நான் ஒரு வார்த்தை கூட என் பிள்ளை சொன்னதை கேட்கவே இல்லையே. பொம்பளை பிள்ளைய அழ வைக்காதையா, பொம்பளை பிள்ளை சாவம் நம்ம குடும்பத்துக்கு வேண்டாமியா அப்படின்னுலாம் சொல்லி என் பிள்ளையத்தானே நான் சரி கட்டுனேன். என் பிள்ளை சொன்ன ஒரு வார்த்தையை நான் முதல்லையே நம்பியிருந்தா இன்னைக்கு உன் முன்னாடி இப்படியெல்லாம் அவமானப்பட்டு நின்றுக்க முடியுமா? இல்லை என் பிள்ளை தான் என்னை அப்படி நிற்க விடுவானா? என் பிள்ளை பேச்ச அன்னைக்கு நாங்கள் எல்லாரும் கேட்காததுனால தான் இப்போ உன் முன்னாடியெல்லாம் இப்படி பேச்சு கேட்டுட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது. எங்களுக்கு இது தேவைதான் தாயே, தேவைதான். தேவைதானே? அப்படின்னா உங்கள் பிள்ளைய என் கழுத்தில் தாலி கட்ட சொல்லுங்கள். முன்னாடியே குறித்த மாதிரி, குறித்த நேரத்தில், குறித்த முகூர்த்தத்தில் உங்கள் பிள்ளைக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும். உங்கள் பிள்ளை கையால் கட்டுற தாலி என் கழுத்தில் ஏறணும். அப்படி ஏறலைன்னா நான் இந்த ரூமை விட்டு வெளியே போய் இப்போ உங்ககிட்ட நான் சொன்னதை செஞ்சிருவேன். எப்படி வசதி? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உங்கள் பிள்ளைய எனக்கு தாலி கட்ட சொல்கிறீங்களா, இல்லை நான் வெளியே போய் என் வேலையை காட்டட்டுமா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நீங்களே முடிவு பண்ணுங்கள்.